அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பாடம் நடுகம்பிற்கான முன்னங்கை உள்புகழ் அப்படிங்கிற பாடத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வலது கை புகழ் பண்ணுறப்போ வலது கால் முன் வச்ச மாதிரி நின்றுப்போம். கம்பம் வந்து நடுக பகுதியாக பிடிச்சதுக்கப்புறம் கம்போட மொனப்பகுதி தலைகீழாக திருப்பி இடது பக்கமாக உடம்ப வந்து முழுசாக திருப்பி தலைகீழாக திரும்பின கம்பை மறுபடியும் வலது பக்கமாக ஒரு முழு தலைகீழ் திருப்போம். முழுமையாக தலைகீழ் திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்த திசைக்கே வந்து கம்போட முனை வந்து நேராக நிற்கிற மாதிரி நிறுத்துகிறோம். இந்த 3 முறையையும் சேர்த்து பொறுமையாக பண்ணணும். தலைகீழாக திருப்பி உடம்பை இடது பக்கமாக திருப்பி மீண்டும் ஒரு முழு சுற்றுனதோட கம்பை நேராக தூக்கி நிறுத்துகிறோம். இது அப்படியே பொறுமையாக வேகமாக ஒரு முழு சுற்றி ஆரம்பித்த திசைக்கு வந்து மறுபடியும் உள் சுற்று அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக பண்ண ஆரம்பிக்கும். மறுபடியும் பண்ணுறேன். கம்போட மொனப்பகுதி வந்து தலைகீழாக திருப்பி உடம்ப வந்து இடது பக்கமாக திருப்பி தலைகீழாக திரும்பின கம்பை ஒரு முழு திருப்பம் மறுபடியும் தலைகீழாக திருப்பினதோட ஆரம்பித்த திசைக்கே உடம்பை திருப்பி கம்பை வந்து நேராக தூக்கி நிறுத்தணும். இந்த 3ஐயும் சேர்த்து வேகமாக இந்த உள்புகழ் முறையை வந்து அலங்கார வீச்சிலையும் வீசி பழகலாம். இதை அருமையாக வீசி பழகுங்க. இதுக்கு அடுத்த பதிவில் வந்து இடது கைக்கு வீசுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.